ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் பேரறிவாளன் சாந்தன், முருகன் உள்ளிட்ட 7 பேரும் விடுதலைக்காக கடந்து வந்த சட்ட போராட்டத்தை இப்போது பார்க்கலாம். 1991ஆம் ஆண்டு மே மாதம் 21ஆம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்தபோது தற்கொலைப்படை தாக்குதலில் ராஜீவ்காந்தி பலியானார். இதற்கான சதியில் ஈடுபட்டதாக கூறி 1998ஆம் ஆண்டு ஜனவரி 28ஆம் தேதி முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி உட்பட 26 பேருக்கு தடா நீதிமன்றம் தூக்கு தண்டனை விதித்தது. பின்னர் இவர்களில் 19 பேரை விடுவித்த நீதிமன்றம் மூவரின் தூக்கு தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைத்தது. எஞ்சிய முருகன், சாந்தன், பேரறிவாளன், நளினி ஆகியோரின் தூக்கு தண்டனை உறுதிப்படுத்தப்பட்டது. இவர்கள் அனுப்பிய கருணை மனுக்கள் 1999ஆம் ஆண்டு அக்டோபர் 17ஆம் தேதி தமிழக ஆளுநரால் நிராகரிக்கப்பட்டன. எனினும் அதற்கு அடுத்த ஆண்டு நளினியின் தூக்கு தண்டனையை மட்டும் ஆயுள் தண்டனையாக தமிழக ஆளுநர் குறைத்தார். இதனையடுத்து முருகன், சாந்தன், பேரறிவாளன் ஆகிய மூவரும் தூக்கு தண்டனையை ரத்து செய்ய கோரி கடந்த 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் 26ஆம் தேதி குடியரசுத் தலைவருக்கு கருணை மனுக்களை அனுப்பினர். கடந்த 2011ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 26ஆம் தேதி இவர்கள் மூவரின் கருணை மனுக்களை அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல் நிராகரித்தார். 2011 ஆகஸ்ட் 30ஆம் தேதி தூக்கு தண்டனையை குறைக்க கோரி தமிழக சட்டப்பேரவையில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் கடந்த 2014 பிப்ரவரி 18ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பில் பேரறிவாளன் உள்ளிட்ட மூவரின் தூக்கு தண்டனை ரத்து செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்களை விடுதலை செய்ய அதற்கு மறுநாளே தமிழக அரசு உத்தரவிட்டது. ஆனால் அதே மாதம் 20ஆம் தேதி தமிழக அரசின் உத்தரவுக்கு மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தடை ஆணை பெற்றது. இதைத் தொடர்ந்து ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுவிக்கும் அதிகாரம் மாநில அரசுக்கு உள்ளது என தமிழக அரசும், மாநில அரசுக்கு அதிகாரம் இல்லை என மத்திய அரசும் நீதிமன்றத்தில் வாத பிரதிவாதங்களை முன்வைத்தன. கடந்த 2015 டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிகளை விடுதலை செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு இல்லை என அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பு வழங்கியது. கடந்த மார்ச் 2ஆம் தேதி 7 பேரையும் விடுதலை செய்ய முடிவு செய்திருப்பது தொடர்பாக கருத்து தெரிவிக்க வேண்டும் என மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியது. ஆனால் தமிழக அரசின் கோரிக்கையை மத்திய அரசு நிராகரித்தது. இதற்கிடையே இந்திய அரசியலமைப்பு சட்டம் 161வது பிரிவின் கீழ் விடுவிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உள்ளதாக அனைத்து கட்சிகளும் வலியுறுத்தி வருகின்றன.